பிரியாணினால ஹெல்த் இஷ்யூஸ் வருங்க. சொன்னாலே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க. பிரியாணினால ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதுலயும் முக்கியமா நீங்க எப்ப பிரியாணி சாப்பிடுறீங்கன்றத வச்சு தான். நீங்க பிரியாணி வந்து நைட்டு இல்ல மிட் நைட்ல 1 மணி 2 மணிக்கெல்லாம் போய் பிரியாணி சாப்பிடுறீங்க அப்படின்னு நெறைய ரீல்ஸ் பார்க்குறோம். எங்க பேஷண்ட்ஸும் சொல்றாங்க. அதுல வேற பெருமையா சொல்லிக்கிறோம். நான் 2 மணிக்கு போய் அந்த பிரியாணி சாப்பிட்டேன் சார். 3 மணிக்கு போய் அந்த பிரியாணி சாப்பிட்டேன்றது, அந்த 2 மணி 1 மணி டைம்லாம் உங்க பாடியோட ஸ்லீப்பிங் ஜோன், அதாவது உங்க பாடியோட ரெஸ்டிங் ஃபேஸ். நம்ம பாடின்ற பயாலஜிக்கல் கிளாக்குக்கு சர்க்காடியன் ரிதம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த சர்க்காடியன் ரிதம் நீங்க டிஸ்டர்ப் பண்ணும்போது கண்டிப்பா நோய் உபாதைகள் வர ஆரம்பிக்கும். ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிள்ங்க, நீங்க ஒரு டெய்லி நைட்டு படுக்கிறது வந்து ஒரு 10 மணி 10:30 மணிக்கு படுக்கிறோம். அந்த 10:30 மணிக்கு நீங்க படுத்தாச்சு அப்படின்னா காலைல 6 மணி 6:30 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, யூஆர் ஸ்டேபிள். பட் அதே நீங்க ஒரு நாளைக்கு நைட் ஷோ போறீங்க, நல்ல நைட் ஷோ படம் பார்க்குறீங்க, 10:30 மணி 11 மணி ஆனால் உங்களை அறியாம கொட்டாய் விடுவீங்க. நல்ல லைட்டு, நல்ல சத்தம் கேட்கும், ஆனாலும் நீங்க கொட்டாய் விடுவீங்க. நீங்க அதையும் மீறி அந்த படத்தை என்ஜாய் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு வரீங்க. நெக்ஸ்ட் டே வரும்போது உங்களுக்கு அவ்வளோ டயர்ட்னஸ் இருக்கும். ஏன்னா அந்த தூக்கம் உங்க பாடியோட பயாலஜிக்கல் கிளாக் சிஸ்டத்தை நீங்க மாத்திட்டீங்க. அதை மாதிரி உங்க பிரியாணின்றதை நீங்க நைட்டு சாப்பிட்ற டைம் கிடையாதுங்க, அது மத்தியானம் சாப்பிடணும். நீங்க மத்தியானம் சாப்பிடும்போது அது எஃபிஷியண்டா இருக்கும். நீங்க நைட்டு சாப்பிடும்போது என்னன்னா உங்க லிவர், உங்க பேங்க்ரியாஸ், உங்க கிளான்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற டைம், லிட்டரலா ஸ்லீப்பிங் ஜோன் டைம். அந்த நேரத்தில் கொண்டு போய் நீங்க லோட கொடுக்கும்போது அது கண்டிப்பா டிசீஸை கொண்டு வரும். ஸோ இனிமேல் பிரியாணி சாப்பிடுங்க, ஆனால் மிட் நைட்லயோ ஏர்லி மார்னிங் 3 மணி 4 மணிக்கெல்லாம் போய் சாப்பிடாதீங்க. அது உங்க ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. ஹெல்த்துக்காக பெனிஃபிட்டுக்காக தான் நான் சொல்றேன் தவிர பிரியாணிக்கு அகேன்ஸ்ட் இல்லைங்க. தேங்க்யூ.